இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தேசத்திலே போய் குடியிருக்கும் பொழுது பஞ்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. இதான் கிருபை. யோசித்து பாருங்களேன். அங்கு எந்த வாய்ப்புமே இல்லை, வசதிகள் இல்லை. ஆனால் கர்த்தர் ஈசாக்கை நினைவு கூறுகிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தபடியினால் செய்கிறதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வாக்குத்தத்தத்தின் புத்திரன் தான் ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாம். தேவனுடைய நியமங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து வருகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வாக்கு கொடுத்தபடியே ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கும் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறான். ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். தகப்பனாகிய ஆபிரகாம் கொண்டு போய் பலியிடும்படியா இந்த பலிபீடத்திலே கட்டைகளை எல்லாம் அடுக்கி கட்டும் பொழுது கூட அமைதியாகவே இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் அல்லவா? பஞ்ச காலத்துல எப்படி விதைக்க முடியும், எப்படி அறுக்க முடியும் அந்த தேசத்தின் சூழ்நிலையிலாம். ஆனால் கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து என்ன அழகாக இது பண்ணுகிறார். அதே மட்டுமல்ல, துறவுகளை வெட்டுகிறான். தண்ணீருக்கு எதிரிகள் வந்து, சத்துருக்கள் வந்து அதை பிடுங்கிக் கொள்கிறார்கள், தூர்த்து போடுகிறார்கள். ஆனாலும் பொறுமையா இடமிட்டு அவன் தோண்டுகிற இடத்திலெல்லாம் தண்ணீர் வருகிறது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் கர்த்தர் கொடுக்கிற கிருபை. ஆண்டவர் அந்த கிருபை நம்ம மேல் வைத்திருந்தால் நிச்சயமாக நாம் எந்த சூழ்நிலை எங்கு காரியங்கள் செய்தாலும், காலம் இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், கோடை காலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் காலங்கள் ஒரு பொருட்டல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கு விளங்கும். நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. காற்று இல்லை, மேகம் இல்லை, மழை இல்லை, ஆனாலும் தண்ணீரை கர்த்தர் வர வைக்க முடியும். நம்முடைய தேவன் பெரியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை எதை செய்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் ஏமாற்றம், எதை செய்தாலும் தோல்வி, மனஸ்தாபம் சொல்றீங்களா? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாய் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை முழுவதுமா அர்ப்பணித்து பாருங்கள். என் தேவன் நடத்த ஆரம்பிப்பார். அந்த நடத்தல் ஆச்சரியமாக இருக்கும். கொரோனா நாட்கள் அது. ஒரு அருமையான தம்பிக்கு வேலை இல்லை, வேலை தேடுறான், எங்கேயா போய் கிடைக்குன்னு சொன்னால் ஒரு கம்பெனியில வேலை கிடைத்து விட்டது. ஆனால் அவன் நேரில் போனோம், போய் எப்படிலாம் இன்டர்வியூ அட்டன், எல்லா இடத்துலையும் லாக்டவுனு வந்தால் எப்படி போவது? என்ன மற்றவங்களாம் வேலை செய்யறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஒரு முறை நேரில் போய் அந்த லேப்டாப் எல்லாம் வாங்கி எல்லாம் செய்யணும். பாருங்க, அங்க வேலையே அந்த நேரத்தில் கிடைக்காது. நிறைய பேர் வேலை இழப்பு தான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இது எப்படி கிடைக்கும்னா, அந்த தம்பி ஆண்டவரை சார்ந்து அவரை நோக்கி பார்த்தபடினால் அந்த கம்பெனி என்ன பண்ணுது, கவர்மெண்ட்ல பாஸ் வாங்கி ஒரு கேப் அனுப்பி இவனை கூட்டிட்டு போய் கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுல கொண்டு விட்டுருச்சு. சம்பளம் கொடுத்து அந்த காலத்தில் நடத்தி இன்னைக்கு அழகா நல்லா அவனுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி குழந்தை கொடுத்து இன்னைக்கு வீட்டை வாங்கி அற்புதமா கர்த்தர் நடத்துறாரு. தேவன் செய்வது அது நிலைக்கும், வாய்க்கும், எல்லா தடைகளும் மாறும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டர் கையில கொடுத்து பார்ப்போமே. இன்னைக்கு ஆண்டர்கிட்ட கேட்ப, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, நடத்துங்கப்பா. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், எதுவுமே சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எல்லா வாசல்களும் அடைப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா எல்லாமே திறந்துரும், எல்லாமே நன்மையை மாறிடும். ஜெபிப்பு. மாண்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஈசாக்கை நீர் நினைவு கூர்ந்தீர். ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்து அதுவும் பஞ்ச நாட்கள்ல கூட அவன் விதை விதைத்த காலத்தில் கூட அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியம். துறவுகள் வெட்டும் பொழுதெல்லாம் தண்ணீர் கண்டது. அதே வண்ணமாய் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம், ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை, எல்லாம் வீணாய் விருதாவாக போகிறது என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் ஒருவள் இந்த செய்தியை கேட்க நேரலாம். என் ஆண்டவனுக்கு இறங்கி பிரயாசத்துக்கு பிரதிபலனை கொடுங்கப்பா. கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுங்க. சோர்வுகளை எடுத்து போடுங்க. ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும்பா. உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். இந்த நாளிலிருந்து ஈசாக்கின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் நினைவு கூர்ந்து
அற்புதங்களை செய்யுங்க, தடைகளை மாற்றுங்க, எல்லா சத்துருவின் கைகளுக்கு தப்பி ஒரு இடத்துல நிலைநிறுத்துங்கப்பா. செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஈசாக்கின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்கிறதை வாய்க்க பண்ணுவார். நாம் அவரை சார்ந்து கொள்வோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே.